அன்று ஞாயிற்றுக்கிழமை. அப்பா ஆரஞ்சு பழம் வாங்கி வந்தார்கள். வீட்டில் எல்லோரும் அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். அட, பழம் நல்ல ருசியாக இருக்கிற என்று சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார்கள். பழங்கள் காலியாகிக் கொண்டே இருந்தது. கடைசியாக ஒரே ஒரு பழம் இருந்தது. முகேஷ் அதை எடுக்கப் போனான். அம்மா சொன்னார்கள், டே, அதை வையடா, நாளைக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸ் கொண்டு போகலாம் என்று சொன்னார்கள். சங்கடத்தோடு சரி என்று சொல்லிவிட்டு ஒரு கவர் ஒன்றில் போட்டு பேக்கில் போட்டான் முகேஷ். மறுநாள் ஸ்கூலுக்கு போனான். ஆனால் ஸ்நாக்ஸ் சாப்பிடும் நேரத்தில் நேற்று போட்ட பழத்தை மறந்துவிட்டான். அப்படியே ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, அடடா, ஒரு வாரம் ஆச்சு. அந்த ஆரஞ்சு பழத்தை மறந்தே போனான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தது. பேக்கை கிளீன் பண்ணுவதற்காக எடுக்கும்போதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது. அந்த ஆரஞ்சு பழத்தை நினைத்து அதை எடுத்தான். பயங்கர நாற்றம். பழம் அழுகி போயிருந்தது. புத்தகத்திற்கு அடியில் நசுங்கி போய் வேறு இருந்தது. நாற்றம் குடலை புரட்டி கொண்டு வந்தது. நாற்றம் தாங்காமல் அம்மா சமையல் கட்டில் இருந்து வந்து, என்னடா இப்படி வீச்சம் வருதே என்று கேட்டார்கள். அவன் அந்த அழுகிய பழத்தை எடுத்து காட்டி நடந்ததை சொன்னான். அப்போ அவனுடைய தங்கச்சி அதை பார்த்துவிட்டு, அம்மா, அன்றைக்கு இந்த பழம் எவ்வளவு அழகாக இருந்தது, அந்த பழமா இப்படி இருக்கு? அன்றைக்கு வீச்சம் வரவே இல்லையே, இப்போது ரொம்ப வீச்சம் வருகிறது, இதை இப்போ சாப்பிட்டா நல்லா இருக்குமா அம்மா என்று கேட்டாள். அம்மா சொன்னார்கள், ஆமாமா, அன்னைக்கு அழகாக இருந்த பழம் இன்னைக்கு அசிங்கமாக இருக்கு. அன்னைக்கு வீச்சம் வராத பழம் தான் இன்னைக்கு வீச்சம் வருது. அன்னைக்கு சாப்பிட இனித்த பழம்தான் இன்றைக்கு சாப்பிட முடியாத நிலைமையில் இருக்கு. ஏன் தெரியுமா? அன்னைக்கு சாப்பிட வேண்டிய பழத்தை சாப்பிடாமல் இருந்ததுதான் காரணம் அப்படி என்று சொன்னார்கள். ஆமாங்க, நம்ம கூட சில நேரங்களில் சில வேலைகளை அவ்வப்பொழுது செய்யாமல் நாளைக்கு செய்யலாம் என்று ஒத்தி வைக்கிறோம். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அன்றன்று செய்ய வேண்டிய வேலைகளை அந்தந்த நாளில் செய்தால் ஆரஞ்சு பழம் போல இனிக்கும். இனிமேல் நாம் அன்றன்று செய்ய வேண்டிய வேலைகளை அன்றே செய்வோமா? தன் வேலையில் ஜாக்கிரதையாயிருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்னாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சத்திய வேதமும் கூறுகிறது. இந்த குறுஞ்செய்தியை கேட்ட நாம் இன்று செய்ய வேண்டிய வேலைகளை இன்றே செய்து முடிப்போமா?